நீதிமொழிகள் 8:35, பக்கம் 770. இந்த மாதம் கொடுத்த வார்த்தையை தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் பேச போகிற 5 வாரம் இருக்கிறது. என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவு பெறுவான். எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவு பெறுவான். ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, இயேசுவே, இந்த வார்த்தையை கருத்தில் போடுகிறேன். கர்த்தர் தொட்டு பிட்டு ஆசீர்வதித்து எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆமென். இந்த மாதத்தில் கொடுத்த இந்த வார்த்தையை கொண்டு நான் 1ஆம் தேதி 3 குறிப்புகளை கொடுத்தேன். ஆண்டவரை கண்டடைந்தனால அவங்களுக்கு கிடைத்த தயவு, ஆண்டவரை கண்டடைந்தனால அவங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன என்று வேதத்திலிருந்து நான் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பற்றி சொன்னேன். வேதத்திலிருந்து யோசேப்பை சொன்னேன், வேதத்திலிருந்து ரூத்தை சொன்னேன். இன்று ஆண்டவர் எனக்கு 3 குறிப்பை கொடுத்தால் நான் வேகமாக நாம் கடந்து செல்வோம். செய்தி தலைப்பு இந்த வசனம் தான். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவு பெறுவான். For the one who finds me finds life and receive favor from the Lord. Receive favor from the Lord. அதுதான் இனி நான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட்டு போகிறோம். கர்த்தரிடத்தில் தயவு பெறுவான். சொல்லுங்க, கர்த்தரிடத்தில் தயவு பெறும். நம்ம எல்லாரும் கர்த்தரை கண்டடைந்திருக்கோம், அதனால நம்ம நிச்சயமாக ஜீவன் பெற்றிருக்கோம். இப்போது இந்த கர்த்தரிடத்திலிருந்து தயவு, ஜீவனையும் தயவும் கண்டடைகிற ஒரு மனிதனுடைய அறிக்கையை பார்ப்போம். யோபு 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை மைக்கேல் வாசிக்க கேட்போம். பக்கம் 642, பேஜ் நம்பர் 642, ஜோப் 10:12 வாசிங்க. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. நம்ம அது வேர்டு பாருங்க, சொல்றது, ஆண்டவரே எனக்கு ஜீவனையும் தந்ததும் அல்லாமல் தயவும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்று. நீங்கள் இந்த 9ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்கே அவர் யோபு பேச ஆரம்பிப்பார். இந்த 10:1 வசனம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் பேசுவேன் என்று பேசுகிறார். இப்போது அவர் கர்த்தர் அவருக்கு ஒரு ஃபேவர் பண்ணார். என்ன ஃபேவர் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஜீவனை கொடுத்தாரு, அவருக்கு தயவு கிடைக்க செய்தார். ஹல்லேலூயா. ஜீவனையும் தயவும் அவருக்கு, மற்றதெல்லாம் போயிடுச்சு. அவருக்கு இருக்குது என்னதான்? ஜீவன் இருக்கு, தயவு இருக்கு. அவருடைய பிள்ளைகள் போயிடுச்சு, அவருடைய ஆஸ்திகள், சொத்து எல்லாம் அழிஞ்சிச்சு. ஆனால் தனி மரமாக ஒரு மனிதன் அந்த நேரத்தில் அவர் அறிக்கை செய்கிறது, ஆண்டவரே எனக்கு ஜீவனும் தந்ததும் அல்லாமல் தயவும் எனக்கு தந்தீர் என்று. பார்த்தீங்கன்னா நீங்கள் வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு காண்பிக்கிற பாருங்க. இதுக்கு இந்த நிலைக்கு ஒரு ஆளாவதுக்கு என்ன 2ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, இங்கே 3ஆம் வசனம் வாசிங்க. நீர் என்னை ஒடுக்கி உம்முடைய கைகளின் கிரியையை வெறுத்து துன்மார்க்கரின் யோசனை கிருபையாய் பார்க்கிறது உமக்கு நன்றாய் இருக்குமோ. சொல்றாருங்க, நீர் என்னை ஒடுக்கி, அவர் நினைச்சுட்டார் கர்த்ததான் ஒடுக்கிறார். நீர் என்னை ஒடுக்கி உம்முடைய கைகளின் கிரியை வெறுத்து துன்மார்க்கரின் யோசனையை கிருபையை பார்த்து உமக்கு நன்றாக இருக்குமோ. அவருக்கு தெரியாது சாத்தாவுடைய யோசனை அது. ஆனால் நீங்கள் ஏன் துன்மார்க்க சொல்றதை கேட்டு உங்கள் கையை இப்படி எனக்கு விரோதமாக நீங்கள் நீட்டி உங்கள் நலமாக இருக்குமா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட அவர் புலம்புல பாருங்க. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் 7ஆம் வசனத்தை வாசிங்கன்னா சொல்றது பாருங்க, நான் துன்மார்க்கன் அல்ல என்பது உமக்கு தெரியும், உம்முடைய கைக்கு என்னை தப்புவிக்கிறவன் இல்லை. ஆண்டவரே யாருக்கு தெரியுதோ இல்லையோ, நான் இப்போ படுற கஷ்டம், சரீரத்தில் படுற வேதனை, இப்போ எனக்கு இருக்குது ஜீவன் தான், நான் ஏதோ உயிரோடு இருக்கிற தயவு தான். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நான் யாரு? துன்மார்க்கன் அல்ல, நான் துன்மார்க்கன். சொல்லுங்க பாருங்க, ஏன்பா நீ மாத்திரம் ஒழுங்காதுன்னா நீ ஏன் கஷ்டப்பட போற? நீ பண்ணதுக்கு கஷ்டப்படணும். ஆனால் அவர் எதுவுமே பண்ணாமல் கஷ்டப்படணும். இன்னைக்கு அப்படிப்பட்ட இருக்கிறாங்க, எதுவுமே பண்ணாத உபோத்திரப்படுறவங்க கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. சொல்றது நான் துன்மார்க்கில் இன்னொரு வசனம் காட்டுறாங்க, ரொம்ப
நல்லா இருக்கும். நீங்கள் அது சொல்கிறதுக்கு 14ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, நான் பாவம் செய்தால் அதை நீர் என்னிடத்தில் விசாரித்து என் அக்கிரமத்தை என்மேல் சுமத்தாமல் விடீர். நான் மாத்திரம் பாவம் பண்ணியிருந்தேன்னா என் பாவத்தை நீ கண்டிப்பாக என்ன பண்ணுது என்ன சொல்ல நான் கிழிச்சிருவா போல நீ என்ன பண்ண விசாரித்து என்னை நீ விட்டுருவியா? என்னை விட மாட்டீங்க ஆண்டவர். என்னை விசாரித்து அக்கிரமத்தை என் மேலே சுமத்து விடாமல் இருப்பீங்களா அப்படின்றப்போ அவனுக்கு தெரியும் அவன் துன்மார்க்கன் இல்லை, பாவம் செய்யலை. ஆனால் என்ன பண்ணுறான்? கஷ்டப்படுறான், வேதனை பண்ணுறான். அவன் வாழ்க்கையில் வலி, வேதனை, நெருக்கம், இழப்பு எல்லாம் நேரிட்டது. இந்த மாதம் நான் சொல்ல பாருங்க, இந்த மே மாதம் ஒருவேளை நீங்கள் சரீரத்தில் வேதனை பண்ணலாம், எழுந்து வேதனை பண்ணலாம், தனித்து வேதனை பண்ணலாம், ஆதரவு இல்லாமல் சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் நடக்கலாம். ஆனால் ஒன்று இருக்குது, வீட்டில் என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது, அவருடைய தயவு இருக்குது. ஹல்லேலூயா. அதை எடுக்க பாருங்க, அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜீவன் ஆண்டவர் சொல்லுவார், உன்னுடைய உடையை காட்டிலும் உன் ஆதாரத்தை காட்டிலும் உன் ஜீவன் உனக்கு மேலானது, அது விசேஷித்தமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இன்னொரு வருஷத்தில் காட்ட பாருங்க. அவன் நீங்கள் 15 வாசிச்சிங்கன்னா சொல்லுவான் பாருங்க, நான் துன்மார்க்கனாய் இருந்ததால் எனக்கு நான் துன்மார்க்கனாய் இருந்ததால் எனக்கு ஐயோ, நான் நீதிமானாய் இருந்தாலும் என் தலையை நான் எடுத்த மாட்டேன், அவமானத்தால் நிரப்பப்பட்டேன், நீர் என் சிறுமையை பார்த்தருளும், அது அதிகரிக்கிறது. எவ்வளோ ஸ்டேட்மெண்ட் பாருங்க. நான் துன்மார்க்கன் ஐயோ, ஸோ முதல்ல துன்மை, ஆனால் நீதிமானாக இருக்கிறேன்னு என் தலையை நான் வந்து சில பாருங்க அந்த ஒரு கஷ்டப்படுறாங்க. நம்ம தப்பு பண்ணலன்னா நம்ம ரொம்ப என்ன பண்ணுவோம், நல்ல தலை நிமிர்ந்து நிற்போம். ஆனால் தப்பு பண்ணோம்னா தலை, அவன் சொல்றது தப்பே பண்ணல ஆனால் என் தலையை வைக்க மாட்டேன், உயர்த்த மாட்டேன். தப்பே பண்ணல அதனால நான் என்ன நீதிமான போல என்ன பண்ண மாட்டேன், நிம்மதி தலையை நான் எடுக்க மாட்டேன். அவமானத்தால் நிரப்பப்பட்டேன். உண்மையான பயங்கரமான அவமானத்தால் நிரப்பப்பட்டு நீ என் சிறுமையை பார்த்தாலும் அது அதிகரிக்குது. என் சிறுமை அப்படியே அது அதிகரிக்கிறது. அது நின்ன பாடு இல்லை. அவமானம் போறவர்களெல்லாம் கேட்கலாம். அவருடைய யோபு வாசிங்கன்னா அவர் வந்தாலே பெரியவங்களாம் ஏது நிற்பாங்க. அவ்வளோ ஒரு செல்வம் பெற்றவர், அவ்வளோ ஒரு மரியாதை பெற்றவர், அப்படி ஆறுதல் பண்ணவர். அவர் சொல்லுறது இன்னொரு வருஷம் வருங்க. நீங்கள் 17 பார்த்தீங்கன்னா, நீர் உங்களுடைய சாட்சிகளை எனக்கு விரோதமாய் ரட்சிக்க பண்ணினீர், என்மேல் உங்களுடைய கோபத்தை அதிகரிக்க பண்ணினீர், போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரித்து. சரீரத்தில் வியாதி, தள்ளப்பட்டு தனியாக இருக்கு. ஆனால் என்னதான் நிற்கல, போராட்டம் நிற்கல. வரவெல்லாம் போராட்டம், ஃப்ரெண்ட்ஸு பார்க்குறவெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா இல்லாத வருமா, சும்மா இப்படி வருமா, போராட்டம் அதிகரிக்குது ஆண்டவரே என்று சொல்கிறா பாருங்க. அப்போ அவன் சொல்றது, ஆண்டவரே எனக்கு ஜீவன் தந்தம் இல்லாமல் தேவனுக்கு பாராட்டினீர். யோபு நீங்கள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்கே ஆண்டவர் சொல்லுவார், யோபு குறித்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பக்கம் 635. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பிவிடு என்றார். அதான் சொன்னான், ஜீவனை தொடாத, நீ என்ன செய் ஓகே, ஆனால் என்ன பண்ணாத, ஜீவனை தொடாத, யோபுடைய லைஃபை தொடாத. 2வது பார்த்தீங்கன்னா 1:12 பார்த்தீங்கன்னா அங்கே ஆண்டவர் சொல்லுவார், கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்குது, அவன் மேல் மாத்திரம் கையே நீட்டாதே. இதான் ஃபேவர். கையில் ஒப்பு கொடுத்தாரு. இங்கிலீஷில் பார்த்தேன், ஆல் இஸ் வெல்த், ஆல் இஸ் ப்ராப்பர்ட்டி, ஆல் இஸ் பிலாங், இட்ஸ் அண்டர் யுவர் ஹேண்ட், இட்ஸ் இன் யுவர் ஹேண்ட். கையில் எல்லாம் அவனுக்கு எல்லாம், ஆனால் அவன் கையில் இல்லை, அவனை மாத்திரம் பண்ணாத. அதான் ஃபேவர்.
நீ எல்லாம் நீ என்ன பண்ண, நம்ம சொல்ற எல்லாம் காலி பண்ண, நீ என்ன விட செய், அவன் தூசிகள் பார்த்துக்கலாம், ஆனா அவனை மாத்திரம் நீ தொடாத, அவனை மாத்திரம் நீ தொடாத. அதான் ஃபேவர், அதான் ஃபேவர். ரெண்டாவதுதான் கேட்பார், நீ அவன் சரீரத்தை தொடு ஆனா ஜீவனை தொடாத. அதான் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு என்ன பண்ணாராம், ஜீவனை தந்தது அல்லாமல் தயவு எனக்கு பாராட்டினார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த பாதை, ஏன் எனக்கு இந்த பலவீனம், ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் எனக்கு இந்த நெருக்கம், ஏன் என்னுடைய வாழ்க்கை தனிமை, ஏன் நன்மை பெற்றவர்களே என்ன பார்க்கும்போது ஏதோ நான் பண்ண மாதிரி என்ன பார்க்குறாங்க, என்ன தூஷிக்கிறாங்களே, என்ன காரணம் காட்டுறாங்களே, ஏன் எனக்கு இந்த தனிப்பட்ட. ஆனாலும் என் உள்ளும் சொல்லுது, ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஜீவன் தந்திருக்கீங்க, ஜீவனும் தந்தது அல்லாமல் எனக்கு தயவு கிடைக்க மாட்டேன், நீங்கள் தயவு பாராட்டுனீங்கப்பா என்று சொல்லி உறுதியாக இருந்து பாருங்க. அவருடைய ஆசீர்வாதம் என்னன்னா இரட்டத்தனியான ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதனால கர்த்தர் ஒருபோதும் ஒரு மனிதனை சோதிக்கிறதே இல்லை. நம்ம நல்லா இருந்தோம்னா நம்மளை சோதிக்க வர்றது யாருன்னா ஃபர்ஸ்ட் சாத்தான் தான் வரும். அதனால நமக்கு எதிரி யாருன்னா வேற யாரும் இல்லை, நம்ம தான் நமக்கே எதிரி. வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டோம், ஏதாவது பண்ணி உடம்பு எல்லாம். அதனால சொல்லுவேன், நம்ம காத்துக்கணும். சொல்லவங்க பாருங்க, எக்ஸ்கியூஸ் மீ, ரொம்ப வேர்டு வந்துட்டே இருக்குங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் அடக்கி வாசி பார்க்கணும் பாருங்க, மன்னிச்சிருங்க. அவன் நம்மளை என்ன பண்ணுவான், நம்மளை அப்படியே மறைத்து 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 வாழணும். அல்லேலூயா. எங்க வெளியே வரணுமா, ஊழியத்தில் வெளியே வரணும், கத்திற்காக துணிக்க வெளியே வரணும், அங்கதான் வெளியே நிற்கலாம் போல்டா. மற்ற எல்லா இடத்துலையும் மறைந்தே இருக்கிறது நமக்கு நல்லது. அல்லேலூயா. யார் கண்ணும் படாது. சொல்லுவோம் பாருங்க, ஒரு பிள்ளை பெரிய பொண்ணாச்சுனாமா, இது வரைக்கும் நீ ஓடி ஆடி எல்லாரையும் கை பிடிப்ப, கட்டி பிடிப்ப, அங்கிள் அண்ணா எல்லாம் நிறுத்திருப்பா, இனிமேல் எழுதணும். இப்படி ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தாலும் யாருக்கும் தெரியக்கூடாது, எழுதணும், மறைந்தே இருக்கணும், மறைக்கப்பட்ட கடகாரிகள் அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுக்கணும். அதுபோல கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம அப்படியே மறைந்து இருக்கணும். அதான் யோவான் சொல்லுவாரு, நீர் பெருக மனுஷருக்கு ஆண்டவரை. நம்ம அப்படி ஆண்டவருக்குள்ள மறைந்திருக்கோமானால் கர்த்தர் நமக்கு ஜீவனையும் கர்த்தர் நம்ம கொடுத்த அவருடைய தயவும் பாராட்டி கொண்டே இருக்குமானால் கர்த்தர் பார்ப்பார், போதும் போதும். சாத்தாங்க ஓடிய போயிட்டான் பாருங்க, அங்கே வரவே இல்லை. டீலிங் என்னாச்சுன்னா தெரியல, ஓடிய போயிட்டான். ஏன்னா 36 அதிகாரம் வரைக்கும் அவனை ஒரு கன்ஃபெஷன் இல்லை, ஆனால் ஆண்டவர் வந்து 42 அதிகாரம் வரைக்கும் கர்த்தர் யோபை குறித்து பேசினார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, உன் சிநேகிதம் போல நீ என்ன பண்ணல, பேசல என்று சொல்லி, சிநேகிதர் பேசின சிநேகிதருக்கு நான் என்ன பண்றேன், அவங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் போது யோபு தன் சிநேகிதருக்காக சாப்பிடுறான். கர்த்தர் அவன் சிறியருக்கு மட்டும் இல்லை, யோபின் சிறியருக்கும் மாற்றினார். நான் சொல்றேன், அமைதியா இருக்க, நம்ம செய்ய வேண்டியது இல்லை. கர்த்தர் எனக்கு ஜீவன் தந்தார்ப்பா, கர்த்தர் எனக்கு அவர் தயவு பாராட்டினார்ப்பா என்று சொல்லி நம்ம பொறுமையாக நம்ம காத்துக்கொள்வோம், நம்ம பாதுகாத்து மறைந்திருப்போம். ஆனால் ஏற்ற வழியிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வெளியே கொண்டு வருவார். அப்போ எப்படி இருக்குமா, எல்லா பட்டணம் எல்லா ஜனமும் உங்களுக்கு தேடி வேலை செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு எல்லாரும் தேடி வரீங்க, எல்லாரும் தேடி வரணும், நீங்க யாரும் தேடி போவாதீங்க. இன்னைக்கு நம்ம பண்ண எல்லாம் நம்ம தேடி போவோம்ப்பா, தயவு கிடைக்குமாப்பா, ஏதாவது தயவு கிடைக்குமா அப்படின்னு நான் சொல்றேன், யாரும் தேடி போவாதீங்க. ஜீவன் தந்த கர்த்தர் தெய்வம் தருவாரு. அவரு பாராட்டி சோத்திரம் பண்ணுங்க, மறைந்துருங்க. ஒரு நாள் வரும், எங்க உங்களை தேடி வருகிற ஆண்டவர் செய்த செயல் அதிசயம், ரெட்டிப்பான ஆசீர்வாதம் யார் நம்ம மறைக்க முடியாதுங்க. கர்த்தர் ஆசீர்வாதத்தை மறைக்கவே முடியாது, வெளியிறக்கமாகும். ஆமென். கர்த்தர் ஆசீர்வாதம் வெளியிறக்கமாய் தெரியும், கர்த்தர் உபயோகிக்கிற வெளியிறக்கமாய் செய்வார். மறைந்து இருக்குமானால் ஆண்டவர் எல்லாவற்றையும் வெளியிறக்கமாய் கொண்டு வருவார். அல்லேலூயா. இயேசு போல மறைந்து இருக்கும். இந்த சூழ்நிலைக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த பாதையில போறோம்ப்பா, யாருக்குமே கோவப்படாதீங்க. இதுக்காக சோத்துறோம்ப்பா, இவங்களுக்காக சோத்துறோம்ப்பா, இது மூலியமா என்ன என்ன பண்ண போறீங்க, அடுத்த லெவல் கொண்டு போக போறீங்க, இது மூலியமா எனக்கு கற்றுத்தரீங்க, இது மூலியமா நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறேன். எல்லாமே நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. கர்த்தர் மேல பாதிக்கிறீங்க. கர்த்தர் ஹாஸ்பிட்டல் வேகமாக சொல்லிட்டு என்னோட கூட நீங்க ரூத் வந்து
நீங்கள் பார்த்தீங்கன்னா 2:15 எஸ்தர் 2:15 பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 626 2:15 வாசிமா. மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாலின் குமாரத்தியும் ஆகிய எஸ்தர் ராஜாவிடத்தில் பிரவேசித்ததற்கு முறை வந்தபோது கடைசி வாசிப்பாங்க. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லா தயவு கிடைத்தது. இன்னொரு வருஷம் பாருங்க, நீங்க 20 வாசிச்சீங்கன்னா, எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்திருந்தபடி தன் பூர்வோத்தரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தாள். எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும் போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள். பாருங்க, 3 இருக்கு. இன்னொரு 17 ராஜா சகல ஸ்திரியை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான், சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவள் வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். இங்கே 3 காரியங்கள் 3 இடத்துல நீங்கள் பார்க்கலாம். 2 இடத்துல எல்லா ஜனங்கள்லையும் தயவு கிடைச்சது, ராஜாக்கள்ல தயவு கிடைச்சது. அதுக்கு காரணம் என்னன்னா, பேசிக்கு அங்கே ஒருத்தர் மென்டர் இருந்தார், ஒரு மென்டர். அந்த மென்டர் சொல்லி கொடுத்தாரு எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி செயல்படணும், எப்படி இருக்கணும்னு அந்த சித்தப்பா அந்த மருகராய் சொல்லி கொடுத்தாரு. நான் சொல்கிறேன், நம்முடைய ஆவியானவர் நல்ல மென்டர். அல்லேலூயா. ஃபாதர் சூப்பராக பாட்டு கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர், ஆவியானவரே எங்கள் ஆவியானவரே. வாழ்க்கையில மென்டர் கத்தர் வச்சுட்டீங்கன்னா உங்களை நீங்க அநேருக்கு மென்டர்னா சொல்லி கொடுத்து அவங்கள நம்ம வழி நடத்துறது. அதனால நமக்கு யார் அப்படின்னா கத்தர் பிள்ளைகளுக்கு ஆவியானவர் மென்டர். எந்த காரியமானாலும் நீங்க கேட்க வேண்டியது ஆவியானவர். நான் கத்தர்கிட்ட கேட்டேன், இயேசுவே நான் என்ன செய்யணும், நான் என்ன பேசணும், நான் என்ன நடக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் நீங்கள் அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் உங்களை நடத்துவார். கர்த்தருடைய ஆவியானவர்களை நடத்துவார், கர்த்தருடைய ஆவியானவர்களை போதிப்பார், கர்த்தருடைய ஆவியானவர்களோடு இருப்பார். பாருங்க, அவங்களுக்கு she obtained grace and favor. அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயவும் பட்சமும் கிடைத்தது. யாருக்கு? எஸ்தருக்கு. காரணம் என்னன்னா, சொல்லி கொடுத்த மாதிரியே நடந்தாங்க, அதனால கிடைச்சு. அவோ சில நேரத்தில் நம்ம யாரும் தெரியக்கூடாதுங்க. அங்கே ஜனங்க எல்லாருக்கும் தய கிடைச்சது. ஏன்னா அவன் யாரும் சொல்லவே இல்லை. நம்ம எப்படி தெரியுமா, நீங்கள பார்த்தா கிறிஸ்தவ பார்க்குறீங்க, நானும் கிறிஸ்தவன், நானும் பெந்த கிறிஸ்தவ, நானும் கலையில் இருக்கிறாங்க, அங்கேயே போயிடணும். அப்புறம் அது பார்த்தா வச்சுக்கூடாது கேஸ் ஆகும், வேறளவு கிறிஸ்தவம். அது நம்மளே உண்மையே வாசி பண்ணுவாங்க. நீ என்ன பண்ற, நின்னா கூட்டுறோம், பார்த்தா கூட்டுறோம், பேசினா கூட்டுறோம், சிரிச்சா கூட்டுறோம், நம்மளே வேறு வச்சிருக்க கேஸ் ஆகும். எங்க இருந்தாலும் நம்ம யாருக்கு நம்புறது தெரியக்கூடாது. யாருக்குதான் தெரியணும், கத்தர் தெரிஞ்சா போதாங்க. வேற யாருக்கு நீங்க யாரும் தெரிய வேண்டியதே இல்லை. உங்க வாழ்க்கையை பார்த்து, உங்க ஆசீர்வாதத்தை பார்த்து, உங்களுக்கு கிடைக்கிற தெய்வத்தை பார்த்து, உங்களுக்கு கிடைக்கிற உயர்வை பார்த்து, உங்களுக்கு கிடைக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதத்தை பார்த்து அவன் கேட்கணும். இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற காரணம் நான் சொல்லுவான், என் கூட இருக்கிற பெரியவர். அல்லேலூயா. நான் ஏன் இஷ்டமா நடக்கிறது இல்லை, இந்த உலகத்தை பற்றி அவனை கண்டு எனக்குள்ள இருக்க இயேசு பெரியவர். அவர் கற்றுத்தர அவர் தான் எனக்கு மென்டர். அவர் சொல்றபடி செய்கிறேன், அவர் சொல்றபடி படிக்கிறேன், அவர் சொல்றபடி நான் வாழுறேன், அவர் சொல்றபடி நான் நடக்கிறேன். அதனால்தான் எனக்கு இந்த உயர்வு, அதனால்தான் எனக்கு எங்கே பார்த்தாலும் ஜன மத்தியில தயவு. அதனால அதுல நான் என்னை வெளிப்படுத்தலை, தன்னை வெளிப்படுத்தலை. ஆமா, ஒன்றும் சிலது தங்களையே வெளிப்படுத்தோம் போனா நிறைய கேட்டு கற்றுக்கணும். நிறைய சொல்ல பாருங்க, சும்மா இடிச்ச எல்லாத்தையும் கொட்டிட்டாங்க. அது ஒரு வேர்டு சென்னையில் சும்மா இச்சி பார்த்தேன், எல்லாம் இடிச்சாலே போடுப்பா, எல்லாம் இடிச்சா லிட்டர்லாம் இடிக்கல, வார்த்தை இது பண்ணலாம். அது போட்டு வாங்கலாம், சும்மா அவங்க அடி போட்டாங்கன்னா எல்லாமே வாங்கிக்கலாம் வாயில. நம்ம ஆளுங்க பாருங்க, ஒன்றுமே தெரியாது, வெளுத்துலாம் பால் மாதிரி எல்லாத்தையும் சொல்லி
அப்புறம் எல்லா கதையும் கையில் வச்சுட்டு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சமயத்தை மறக்கிறது, பிளாக்மெயில் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம யாருன்னே தெரிய வேண்டாம். வாயை தலைக்கீழே வாழலாம். மற்றவங்க வாயிலிருந்து வாழ்ந்த கேட்டுங்க, நல்லதாக இருந்தால் எடுத்துங்க, இல்லை இந்த காலம் எடுத்துங்க, அம்மா ப்ளீஸ் டயர்டாயிட்டேன் விட்டு ஆளை விட்டு தப்பிச்சு ஓடிடுங்க, யாரோட இருங்க. அதை நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் என்ன செய்யணும் இந்த சூழ்நிலை அப்படின்னு அவன்கிட்ட கேட்டிங்கன்னா, அவர் சொல்கிறபடி நடந்தீங்கன்னா ஜனங்க கல்ல போய் கிடைக்கும் உயர்வு. உங்களை ராஜா வந்து உங்களை அபிஷேகம் பண்ணி உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக கிறிஸ்துவ லைஃப் ப்ராக்டிக்கலான ஏதோ சபையில் வந்து போகிறது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு என்ன கர்த்தர் கற்றுத்தர போகிறாரு, இன்னைக்கு என்ன கர்த்தர் நடத்த போகிறாரு, இன்னைக்கு என்ன ஆண்டவர் என்னை கொண்டு செய்ய போகிறாரு அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் இருக்கணும்னு அந்த திரும்பிய தயவு வாய்க்கணும். நீங்கள் போனீங்கன்னா அந்த வாரம் ஃப்ரெண்டை பார்த்து பேசணும், இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் எப்படி நடத்தினார். ஹல்லேலூயா. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து ஷேர் பண்ணும்போது சர்ச்சில் நாங்கள் ஷேர் பண்ணிப்போம், இந்த வாரம் மண்டே எனக்கு ஆண்டவர் பண்ணார், டியூஸ்டே எனக்கு எப்படி நடத்தினார். அந்த நாள் ஃபுல்லாக நாங்கள் ஷேர் பண்ணோம், வேறு எது பற்றி பேச மாட்டோம். கர்த்தர் எங்களை இந்த வாரம் நடந்தது தான் ஷேர் பண்ணுவோம். நாங்கள் 4 பேர் 4 முறை எங்களுக்குள்ள ஷேர் பண்ணி கர்த்தருக்கு என்ன பண்ணுவோம், சோத்திரம் பண்ணுவோம். ஏன்னா கர்த்தர் நடத்துகிறார். நாளைக்கு போகிறோமா ஆனால் பயம் இல்லை, கர்த்தர் இருக்கிறார். பிகாஸ் ஹி லீவ்ஸ் ஐ கேன் ஃபேஸ் டுமாரோ. அவ்வளோதான். சர்ச்சை விட்டு போகும்போது காசே இருக்காது, எல்லாம் செலவாயிடும், காசே இருக்காது. அப்புறம் போஸ் கேட்பாரு, என்ன வண்டியில் பெட்ரோல் இருக்காரு இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ரிஸ்கில் இருக்கிறதா 100 ரூபா கொடுங்க வச்சுங்க, இல்லை வேண்டாம் வச்சுக்கணும், 6000 ரூபா கொடுக்கணும். அந்த மாதிரி சட்டை காசு கொடுத்து அனுப்புவார். அந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. அதனால கர்த்தர் நடத்துனாருன்னா ஆசீர்வாதமாக நடத்துவார். ஆசீர்வாதமாக நடத்துவது மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக உங்களை வைப்பார். ஆசீர்வாதம் வைக்கிறது மாத்திரம் அல்ல, எல்லாருக்கும் தயகடிகம் பண்ணுவார். எல்லாருக்கும் மாதிரி உங்களை உயர்த்துவார். உங்களை உயர்த்துவார். ஒரே ஒரு காரியம் அந்த கர்த்தர் ஞாபகத்தில் ஆவியாக, நான் 87 வேலை செய்கிறேன். ஸோ எனக்கு நல்ல கம்பெனியில் படிப்படியாக கர்த்தரை வச்சுக்கிட்டு என்னை உயர்த்திட்டாரு. எல்லாருக்குமே தெரியும் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். என்கிட்ட வந்து கேட்பாங்க, நான் மென்டராக இருந்திருக்கேன், பிஇ படிச்சோம்னா நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த அளவுக்கு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் ஆகிட்டேன். கர்த்தர் கிருபை அது. ஸோ அது ஆண்டவர் கர்த்தர் பயமே ஞானத்தை ஆரம்பினா போல கர்த்தரே சொல்லி கொடுத்தாரு. அப்போது ஒவ்வொரு வருஷமும் ஆனிவர்சரி நடக்கும். அப்படின்னா எல்லா கிளைண்ட்ஸையும் கூப்பிட்டு எங்கள் கம்பெனி வந்து ஒரு ப்ரோக்ராம் நடக்கும். அதில் யார் சிறந்தவர்கள் அப்படின்ட்டு மார்க்கெட்டிங் அந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கூப்பிட்டு அவங்க ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த வருஷம் எனக்கு கிடைக்கும்னு நினைப்பேன். ஆனால் என்னது, எனக்கு கிஃப்ட் கொடுத்ததே கிடையாது. அப்போது நானே என்னை தேடிக்கிட்டேன். என்ன தேடிக்கிட்டேன்னா, எல்லாம் பிஇ படித்ததுனால ஸோ குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரி அவங்க ஆர்டர் பண்ணுறாங்க. என்னதான் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் கூட இன்ஜினியர் இருந்தால் கூட நமக்கு வந்து தகுதி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்டு கல்யாணம் ஆச்சு. 3ஆவது போகிறேன். அவனுடைய கோத்தகிரியில் போய் அவன் மாமியார் வீட்டுக்கு போய் அவனை காமிச்சிட்டு அவனை கூப்பிட்டு வரதுக்காக அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு பஸ் ஏறி போகும்போது கர்த்தர்கிட்ட பேசிட்டே போகிற ஆண்டவர் சொன்னார், நீ ஏன் புலம்புற, நீ கவலையே படாத, நீ என்ன பண்ண, நீ பார்த்து நீ இருக்கிற மாதிரி இரு. ஒரு நாள் வரும், இந்த ஆஃபீஸ் இல்லை, எல்லாரும் பார்க்குற மாதிரி உன்னை என்ன பண்ணுவேன், உன்னை உயர்த்துவேன். நான் மைண்ட் பண்ண விட்டுட்டேன். நான் பாருங்க, எல்லா பிரான்சஸையும் கூப்பிட்டு எந்த கம்பெனி இப்போ நாங்கள் கம்ப்யூட்டர் விற்கிறோமோ சேல் பண்ணுறோமோ அவன் சொல்கிறான், பால் சாலமான பேர் அவங்க கம்பெனியில் ஃபஸ்ட்டு வருது, அவனுக்கு கீழே எல்லாம். நீங்கள் என்ன அவங்க லோக்கல் கூட்டி இவன் பெருசு அவன் பெருசு இவன் பண்ணாங்க, அதெல்லாம் உங்களுக்குள்ளே வச்சுங்க. நான் உங்களுக்கு மேலே இருக்கிற என் கம்பெனி, நான் தான் பிராண்டு, எதுதான் நீ விற்கிற, எதுதான் நீ சர்வீஸ் பண்ணுற, நான் சொல்கிறேன், அவனை கூப்பிட்டுருக்கான். எங்கள் எம்பி ஃபோன் பண்ணுறாரு, பால் சாப்பிட்டு இருக்குதா, என்னங்க சார், 5 மணிக்கு வரான், பெட்ரோலை கூப்பிட்றாங்க, கூப்பிட்டு போகிறாரு. எல்லாருமே பசங்களாம் கை கொடுக்குறாங்க. ஏன்னா யாருமே கை கொடுறாங்க, கூப்பிட்றாங்க. எல்லா ஃப்ரான்சைஸும் வந்தாங்க. அங்கே பால் சாலமன் இஸ் த பெஸ்ட் இன்ஜினியர் எனக்கு அவார்டு கொடுத்தாங்க. அல்லேலூயா. எங்க எல்லா ஃப்ரான்சைஸையும் கூப்பிட்டு அந்தந்த ஃப்ரான்ச்சைஸில் இருக்கணும் கூப்பிட்டாங்க.
அப்போது என் கம்பெனி தரல, உன் கம்பெனியாக உன் கம்பெனிக்குள்ளே இருக்குண்டா, இது இல்லை இந்தியா முழுவதும் கம்பெனி விற்போம். ஸோ இந்தியா முழுவதும் ஒரு கம்பெனி ஒரு இன்ஜினியர் ஆர்டிக்கல் வேலை பண்ணுறான்னு சொல்லி என்னை உயர்த்தினார். காரணம் என்ன? கர்த்தர் நம்மை உயர்த்துவார். நாம் செய்ய வேண்டியது குழப்பக்கூடாது, குறுக்கு வழி போகக்கூடாது. கர்த்தர் சொல்லி செய்யுங்க, அமைதியாக இருங்க. கிருபை வெளிப்படும், தயவு வெளிப்படும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மூணாவதாக சொல்லி கடைசியாக ஒரு வார்த்தை பாருங்க, இன்னொரு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 18:22 பேஜ் நம்பர் 778 779 வாசிங்க. 18:22. ஆலோசனை இல்லாமையால் இல்லைம்மா, நீதிமொழிகள் 18:22 சொன்னேன். மரணமும் ஜீவனும் ஐயோ, மனைவியை கண்டடைகிறவன் நானே ஒரு 10 காப்பத்துக்கா கரெக்டாக வாசிக்கிறது. யார் வாசித்து? மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்கிறான். மூணாவது, he who finds a wife finds a good things and obtains favor from the Lord. மனைவியை கண்டடைகிற நன்மையை பார்த்த நிறைய ஆம்பளைங்க பைபிளில் தரங்கப்படுறாங்க அப்படின்ட்டு பைபிளை மூடி வச்சிருக்காங்க. சகோதரியாக ரொம்ப ஆழமாக தந்து பார்க்குறாங்க. மனைவியை கண்டடைகிற நன்மையானதை கண்டடைகிறார். பாருங்க, இது கர்த்தரே ஏற்படுத்துறது. நீங்கள் ஆதியாகமம் 22வது அதிகாரம் நீங்கள் 18 20 வாசித்தீங்கன்னா அங்கே அருமையாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆதியாகமம் பேஜ் நம்பர் பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. மனுஷன் தனிமையா இருக்கிறது நல்லதல்ல. அதான் நீ மனுஷன் ஆன பிறகு நீ தனிமையா இருக்கு நல்லது அவருக்கு தெரியும். நீ மனுஷன் ஆகுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணாத, தனிமையா இருக்க பேச. நான் என் கதைலாம் சொன்னீங்கன்னா என்னை ஒரு மாதிரி பார்ப்பீங்க. அதில் சொல்ல மாட்டேன். பசங்களாக வேலை இருக்குது. அப்புறமா பாஸ்டர் அங்கிளே பண்ணியிருக்காரு, நம்மளும் பண்ணலான்னு தவறான இடத்துல அதெல்லாம் சொல்கிறார். பாருங்க, அவர் மனுஷன் தனிமையாக இருக்குது நல்லது, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாகும். ஒரு கல்யாணம் ஒரு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி அர்த்தம்? அன்பு குண்டு பண்ணாலும் சரி, அது எப்படி கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் என்ன எடுத்துக்கணும்னா, என்ன எடுத்துக்கணும்? ஏற்ற துணை. ஏற்ற துணை அது எடுத்துக்கணும். நீங்கள் இதோ பாருங்க, 24 பாருங்க, 20 வருஷம். அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு கருணை உள்ளதா பாருங்க. அங்க ஒரு மனுஷன் இல்லைங்க, அங்க ஒரு மனுஷன் இல்லை, ஒரே ஒரு மனுஷன் ஆதாம் பக்கத்தில் இருக்கான். ஆனா அவன் தனியாக நல்லதுன்னு சொல்லிட்டாரு, அவனுக்கு ஏற்ற துணை தரணும்னு சொல்லிட்டாரு. ஆனா இன்னும் அவனுக்கு ஏற்ற துணை இல்லைன்னு ஆண்டவர் பாருங்க கவலைப்பட்டாரு. நம்முடைய ஆண்டவர், நீங்க தனியா இருக்கிறீங்களா, நம்ம தனியா இருக்கிறோமா, இன்னும் ஏற்ற துணையே வரலன்னா நீங்க நினைக்காதீங்க. யார் கவலைப்படுறோம் இல்லையா, கர்த்தர் கவலைப்படுறாமே. எனக்கு எங்கள் வீட்டில் யாரும் கவலைப்பட்டு கல்யாணம் பண்ணி வைக்கல. எங்கள் அம்மா தான் இருக்கிறாங்க, கேட்டு பாருங்க. 30 வயசு ஆயிடுச்சு. எனக்கு 30 வயசு ஆயிடுச்சு, நான் கல்யாணம் பண்ணி எனக்கு யாரும் சொல்ல. எங்கள் வீட்டில் நாங்களாம் எங்கே இருப்போம், எங்கள் வீட்டில் எல்லாருமே கல்யாணம் வேணாம் சொல்கிற கேஸ் என்னையும் சேர்த்து. ஆனால் கர்த்தர் பாருங்க கருணை உள்ளவராக இன்னும் அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கலையே சொல்லி ஆண்டவர் அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கினார். 24 இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஸோ ஆண்டவரே அவனுக்கு ஒரு மனைவியை அவன் மூலியமாக எடுத்து அவரே கல்யாணம் வச்சார். அது அவரே துணையாக கொடுத்தார். அதனால்தான் இயேசு மார்க் 19 பார்த்தீங்கன்னா 10:7 இது நிமித்தம் புருஷனானவன் தன் சொல்ல மாட்டீங்களே தாயை விட்டு அவரோட இசைந்தவன் இருவரும் ஒரே சரி. ஆமா. ஸோ ஆதியிலே மனுஷனை சிருஷ்டித்த தேவன் ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். மேரேஜ் அப்படின்னாலே பல்ல கேட்டுங்க, ஆணும் பெண்ணும் தான் மேரேஜ், பெண்ணும் மேரேஜ் இல்லை, பையனும் இப்போ எல்லாம் நடக்குது. பையன் ஊர்வலம் போகுதுங்க, பொண்ணும் ஊர்வலம் போகுதுங்க, வருஷத்துக்கு ரெடி போகுதுங்க. நாங்கள் 2 பேரும் வி மேக் ஃபார் ஈச் அதர். பைபிளில் ஆணும் பெண்ணும் தான் உண்டாக்குறாங்க. ஸோ
ஒரு ஏற்ற துணை தந்திருக்கார். அந்த ஏற்ற துணை எதுக்காக தருகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தந்தாரா, அது கர்த்தர் கொடுக்குறாரு அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும், அதோட அடாப்ட் ஆகிடும். நிறைய ஃபேமிலிஸில் ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங். நான் சொல்கிறேன் பாருங்க, சகோதரிகள் பலவீனமான பாடம். நீங்கள் 1 பேதுரு நீங்கள் 3ஆம் அதிகாரம் 1லேருந்து நீங்கள் 7 வரைக்கும் வாசிங்க. அந்த பட்டியல இருக்கும், எனக்கு நேரம் இல்லை, 5 நிமிஷம் தான் இருக்கு. சகோதரிகள் பலவீனமான, சகோதரர் யார் தான் பலவீனமான இல்லையா? என்ன இருந்தாலும் உங்களை பார்த்தா அவங்க பயப்படுவாங்க. இந்த மனுஷன் கையை நீட்ட போகிறாங்க இல்லையா? அவங்க வாய் நீட்டுவாங்க, நம்ம என்ன பண்ணுறோம், கையை நீட்டுவோம். கை நீட்டக்கூடாது. நான் இதுவரைக்கும் என் மனைவி அடிச்சதே கிடையாதுங்க. 20 கேட்டுங்க, 99 கல்யாணம் ஆச்சு, ஏப்ரல் 15 இது வரைக்கும் என் பொண்ணை நான் அடிச்சதே கிடையாதுங்க. புரியுங்களா? ஸோ அப்போ அடி வாங்கியிருப்பாரோ, மைண்ட் வாய்ஸ் யாரும் நினைக்கிறீங்க, நான் அடியை வாங்கிக்கிறேன், செய்வேன் நான் அடி. அப்போ சொல்கிறேன், விட்டு கொடுங்க. என்ன இருக்கு, நீங்கள் பண்ணுற தப்பு தான் சொல்கிறாங்க, அது ஏன் நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க? நான் பண்ணுற தப்புன்னு நிறைய சொல்லியிருக்காங்க, திட்டு வாங்கிக்கோயே, தப்பு பண்ணி செலவு பண்ணாதீங்கன்னா செலவு பண்ணுறது, வாங்காதுன்னா வாங்குறது, செய்யாதுன்னா செய்யறது, திட்டு வாங்கிக்கோ, சரி எக்ஸ்கியூஸ் மீ, பாவம் விட்டு அப்படின்னு நம்ம எதோ செய்யட்டேன் அப்படின்னு மன்னிக்கு. இப்போ விட்டு கொடுத்து போங்க, சகோதரிகளே நேசிங்க. குடும்பம் எப்படி இருக்கும் பாருங்க. உங்களுடைய கடமை என்னன்னா, அம்மாவையும் பார்த்துக்கணும், மனைவியும் பார்த்துக்கணும், பிள்ளைகளையும் பார்த்துக்கணும். அதுக்கு நீங்கள் கர்த்தர் உங்களுக்காக கஷ்டம் உள்ள இருக்கிறாரு, உங்களுக்கு ஏற்ற துணையை வைச்சிருக்கிறாரு, அவர் தருவார். தந்தாருன்னு அக்செப்ட் பண்ணிங்க. எங்கள் டீமில் ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் சேர்த்து 44 வயசு ஆச்சு. எவ்வளோ? நாங்கள் 44 வயசு ஆயிடுச்சு. நான் சொல்லி பார்க்கணும். நாங்கள் எல்லா டீமில் எல்லாரும் எடுத்துட்டாங்க, அப்படியே ஆகட்டாங்க. ஆனால் நான் சொல்லிட்டேன், இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன், இந்த மாதிரி பொண்ணை பார்ப்பேன், உன்னை தூக்கிட்டு போயிட்டு கட்டுறா அப்படின்னா நீ கட்டிக்கணும். பொண்ணை தூக்கிட்டு போகிறதில்ல, உன்னை தூக்கிட்டு போவேன். இங்கே அம்மா அப்பா அவங்க இதெல்லாம் கதைலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லை விளையாடாத, நான் ஒரு மாதிரியான ஆள், பொண்ணை பார்ப்பேன், எனக்கு சம்மதமாக இருக்குதா, உன்னை தூக்கிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டேன். இப்போது நேற்று எங்கள் குரூப்பில் ஒரு ஃபோட்டோ வந்துச்சு. பார்த்தா அதுக்கு 42 வயசு. பார்த்தா சொல்ல மாட்டாங்க, இவனை மாதிரியே ரவுண்டு ஃபேஸு. நான் சொன்னேன், கால் பண்ணேன், ரெடியாகிறா, எல்லாம் விசாரிப்பேன், உன்னை என்ன பண்ண போகிறேன் சொல்ல மாட்டீங்களே, தூக்கிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன், அவ்வளோதான். எனக்கு தேவை நீ கல்யாணம் பண்ணி தனியாக இருக்கிற 40 நாள் ஆயிடுச்சு, ஏதோ 42 வந்துருக்கு. என்ன சொல்கிறேன், அமுச்சு விட்ட பார்த்துட்டு, ஆனால் என்ன பாருங்க பேசுங்க, அப்படிவா வைக்க. ஓ கல்யாணம் ஏன் பண்ண சொல்கிறாங்க? ஆண்டவர் நீ தனியாக வண்டி ஓடதுப்பா, நீ உங்கள் அம்மா கல்யாணம் பண்ணல என்ன பண்ணிருக்க? நீ சொல்லுங்க, உங்கள் அம்மா கல்யாணம் பண்ணலன்னா நீ இருந்திருப்பியா? இல்லை. அப்போ உனக்கு கல்யாணம் நடக்கணும், கர்த்தர் விரும்புகிறாரு. அதனால் வாழ்க்கையில் என்ன சொல்லுவாங்க, இஷ்டப்பட்ட பொண்ணெலாம் கல்யாணம் பண்ணி முடியுமா? நான் கூட 100 பொண்ணு இஷ்டப்பட்டேங்க. என்னங்க சிரிக்க மாட்டேங்க, உண்மையாக சொல்கிறேங்க. சாலமன் எதுக்கு நான் இஷ்டப்பட்டான்? 1000 பேருங்க, என் பேர் என்னங்க, இது கூட இல்லை எப்படிங்க? ஆனால் ரசிக்கப்பட்ட பிறகு ஆண்டு சொல்றாரு, ஒன்று கூட நிறைய ஒன்று இது ஓகேவா இருக்க, கொஞ்சம் நான் என் சாட்சி வச்சு அதை மாற்றிடுறேன் அப்படின்னு இந்த வேலை இங்கே வச்சுக்காத, முன்னாடி வந்து ஒப்பு கொடுத்துட்டேங்க. என்ன பண்ணுறது? ஏன்னா கர்த்தரை நேசிங்க. ஹல்லேலூயா. எனக்கு அவர் தயவு வந்தால் போதும். எனக்கு ஆண்மை கூட இருந்தாருன்னா குடும்பம் நடந்ததே தயவு கொடுப்பாரு. நம்ம குடும்பத்தை வாழவே தயவு கொடுப்பாரு, கிருபை கொடுப்பாரு. இது இருந்தால் குடும்பத்தை நடத்தி போயிடலாம், கூட போயிடலாங்க. இந்த ரெண்டுமே இல்லைன்னா குடும்பத்தில் எதை பார்த்தா எளிய மூலியமாக தான் இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இருக்கும். அதனால் இப்போ ஆண்டவர் கிருபையாக உனக்கு செய்வார். அதனால ஜெபம் பண்ணி காத்து பொறுப்பேடு, குடும்பத்தில் சமாதானத்தை மெயின்டைன் பண்ண. நீங்கள் பாருங்கள், நீங்கள் வசமாக சொல்லி ஒரு மினிட்டில் முடிக்க பாருங்கள். நீங்கள் ஆதியாகமம் 24 63 67 பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு துக்கமாக இருந்தான், அம்மா இருந்தாங்க. ஆனால் மனைவி வந்த பிறகு அவன் துக்கம் நீங்கி சந்தோஷமாக இருந்தாங்க. மனைவியை நேசித்தான், குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதை மனுஷன் சொல்லுங்க. ஆபிரகாம் இவனை பாருங்க,
இவனுக்காவது ஆபிரகாம் வந்து எலிசா பொண்ணு பக்கம் வச்சார். ஆனால் ஆதி 28 பார்த்தீங்கன்னா 1-2 யாக்கோபு நிலைமை பாருங்க. அவங்க அப்பா வந்து நீ போற, நீயே பொண்ணை பார்த்து நீயே கல்யாணம் பண்ணிக்க, சொந்தத்தில் அனுப்பிச்சு விட்டுறாரு. அவன் போய் என்ன பண்றான், கல்யாணம் பண்ணப்படுற பொண்ணுக்காக 7 வருஷம் வேலை பண்ணுறான். கட்சியில் இஷ்டப்பட்ட பொண்ணு கிடைக்கல, இஷ்டப்படாத பொண்ணு கிடைச்சிச்சு. திருப்பி ஒரு 7 வருஷம் பண்ணான், இதுக்கு இஷ்டப்பட்ட பொண்ணு. ஸோ கல்யாணத்துக்காக வேலை பண்ண வேலை பண்ணதான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதான் பேசுறேன்னா அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்க, அவன் எங்க வேலையே செய்வான், அவன் எங்க கல்யாணம் பண்ணிக்க. நான் சொன்ன முதல்ல கல்யாணம் பண்ணி வைக்க, வேலை கிடைக்கும். கல்யாணம் பயம் வரமாதியா, கல்யாணம் பண்ண போகிற வேலை தான் பண்ணுறது, செட்டப் பண்ணி கொடுக்கலாம். ஆமாம், எங்கள் எப்சி கூட இருக்காங்க பாருங்க, அவளை ஏமாத்தான் கல்யாணம் பண்ணிட்டோம். என்ன ஏமாத்துறோம், என் தம்பி பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிடுவாங்க வீட்டில், அவன் செம்மையாக அவன் கடை வச்சிருக்கான்னு சொல்லி பயங்கரமாக பில்டப்லாம் கொடு. அவங்க 2 பேரும் அண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணாங்க. ஸோ அதனால் 2 கண்டிஷன் வச்சேன். ஒன்று, எங்கள் அம்மாவுக்கு நீ கூடியே இருக்கணும், ஏன்னா கடைசி பையன், எங்கள் அம்மா அவன் தான் ரொம்ப பிடிக்கும். 2வது, எங்கள் அம்மா ரொம்ப பேசுவாங்க, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வேற ஏன்னா நான் கல்யாணம் பண்ணும்போது என் மனைவி தனியாக வந்தாங்க, எங்கள் ஆம்பளை பசங்களாம் பதக்கிறதுனால தனியாக வந்துட்டு எங்கள் அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கி, அப்புறம் எங்கள் அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன், போடா அப்படின்னு தனி தெரிச்சு விட்டாங்க என்ன. ஆனால் அவனை விட முடியாது. அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, அவன் பாருங்க எப்படி நீங்கள் அன்புக்கு வந்து என்ன கல்யாணம் ஆனாலும் அவன் வந்து வேலை செய்யணும், அவன் வேலை செய்யணும்டா, நம்ம அடுத்த லெவலுக்கு போகணுண்டான்ற அவன் வேலை செய்யலாம். பாருங்க, கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லி பாருங்க. யோசேப்பை பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருங்க. யோசேப்பு 42ஆம் அதிகாரத்தை நீங்கள் வந்து 45ஆம் வருஷத்தை வாசிங்கன்னா பக்கம் 55. யோசேப்பு ஆதியாம் வாசிங்க, 42, 45 வாசிங்க. 41 45 ஆதியாம். மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பனேயா என்கிற பெயரை இட்டு 9 ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திப்ராவின் குமாரத்தி ஆகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். பாருங்க, 30 வயசு ஆயிடுச்சுங்க அவனுக்கு. அந்த இடத்துல 30 வயசு ஆகும். எனக்கு அடுத்த வருஷம் 30 வயசு ஆகும். கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்பா இல்லை, அம்மா இல்லை, அம்மா இருந்துட்டாங்க, அவங்களுக்கு தெரியும். அவங்க அம்மா இருந்தால் அவங்களுக்கு தெரியும். அவங்க அப்பா இல்லை, அண்ணன் இல்லை, கூட சொன்னது எதுவுமே இல்லைங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதே அன்னிஸ்ரீ கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனாலும் அவனுடைய பிள்ளைங்க 2 பேரும் அந்த 12 கூட்டத்தில் வராங்க. கர்த்தர் அங்கீகரித்தார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா, ராஜா உயர்த்தினது மட்டும் இல்லை, ராஜா பார்த்தாரு உயர்த்தி எனக்கு அந்தஸ்தானம். ஆனால் இவங்க எப்படி இருக்கான், கல்யாணம் தனியாக இருந்தாங்கன்னா போகிறதுலாம் ஒரு பொண்ணு ஆகிடும், ஏன்னா அழகாக இருக்கிறான். அப்புறமா அது ஒரு பிரச்சனை வந்துக்கூடாது. அதனால கல்யாணம் குடும்பஸ்லாம் காமிச்சிட்டான். பொதுவாகவே அந்த காலத்துல கல்யாணம் ஆச்சுன்னா கிட்ட வரமாட்டாங்க. கல்யாணம் ஆச்சுங்களா பயப்படுவாங்க, எங்கேருந்து அவரை போட்டுட்டு இவரை பயப்படாங்க. ஆனால் கல்யாணம் ஆச்சுன்னா பொதுவாக நல்லா மரியாதை. ஸோ யோசேப்பு நிலையை பாருங்க, அந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணாங்கன்னா எதுவுமே யோசிக்கல. இல்லை நான் எங்கே அப்படியே சரண்டர் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கர்த்தரை பாருங்க, அதை அங்கீகரித்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். நீ செய்யுங்க. நீங்கள் ஒருவேளை என்னங்க உடம்பு கணவன் சரியில்லையா, நீங்கள் 1 பேதுரு 3 1லேருந்து 7 வாசிங்க. அதில் நீங்கள் அந்த மாதிரி இருங்க. உங்கள் கணவரை ஆதாயப்படுத்திக்கலாம், உங்கள் மனைவி ஆதாயப்படுத்திக்கலாம். உங்களுக்கு என்ன தேவைன்னா கர்த்தரை கண்டடைந்த ஜீவனை கண்டடைந்து மாத்திரமில்லை, கர்த்தருடைய தயவு கண்டடைவீங்க. ஹல்லேலூயா. அந்த தயவு என்னென்னா, முதல்ல போராட்டமா, சிறுமை மீது சிறுமையா, வியாதியா, கஷ்டமா, பயப்படாதீங்க. ஜீவனை ஆண்டவர் தயவு உங்களுக்கு தருவார். 2வது, ஆண்டவர் உங்களை மறைத்து மென்டரை கர்த்தரை வச்சு ஆண்டவர் பிடிச்சிங்க. எல்லாத்துக்கும் கர்த்தரையே பிடிக்கும். அவர் பிடிக்கும் போது ஜனங்களே தயவு கிடைக்கும். உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். ஆண்டவர் உங்களை எப்படி வச்சிருப்பாரு, பட்டணத்துக்கே உங்களை ஆசீர்வாதமாக கர்த்தர் வைப்பார். காரணம், உங்களை மறைத்து சொல் பேட்டு வார்த்தைப்படி நடங்க. 3வதாக, தனிமையாக இருக்கிறது மாத்திரமல்ல, குடும்பத்தை கொடுத்தாரா, அந்த குடும்பத்தை பாதுகாத்துக்கணும்.
மனைவிக்காக தியாகம் பண்ணுவேன். அவங்க நல்லா இருந்தால் சொந்த மாம்சம் ஆச்சு, சொந்த மாம்சத்தை பழகிறது யாரு? நல்லா ஐஸ் வைங்க. சொல்லுங்க, ஒரு நாளைக்கு நீ என்ன வித்தியாசமாக இருக்கு. நான் கல்யாணம் வந்து என் மனைவி டெய்லி இருந்தால் நீ காலையில் சாயந்தரம் என்ன பண்ணான்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுப்பான். எனக்கு ரொம்ப எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. அவன் வேலைக்கு போவான், அவரை பார்த்து டெய்லி அன்றைக்கி என்ன பண்ண சொல்லுவாங்க. நானா நான் சொல்ல விட்டுப்பா, அதான் வேணாம், இல்லை நான் இன்னைக்கு இது பண்ணேன் டெய்லி சொல்லுவான். தேசம் அப்போ குழந்தை பார்த்தோம்னா பாவம் அந்த குழந்தைகிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, என்னை விட்டாங்க. ஸோ தப்பு இல்லை, போய் மனைவியோட ஷேர் பண்ணுங்க, மனைவி விசாரிங்க, கணவரை விசாரிங்க. உங்கள் கண் எப்பவுமே உங்கள் ஹஸ்பண்ட் மேலேயே இருக்கும். புரியுதுங்களா? உங்கள் ஹஸ்பண்ட் மேலேயே இருக்கும். என்ன பண்ணுறாரு, எங்கே போகிறாரு, ஏன் வராது, என்ன எல்லாம். நான் ஒரு வாட்டி எனக்கு ஊழியத்து வந்த பிறகு ஒரு விசுவாசி ஃபோன் பண்ணிச்சு. 20 நிமிஷம் பேசிட்டு இருக்கிறேன். மேடம் பார்த்துட்டாங்க. யாரு? மங்கள மேடம் பார்த்துட்டாங்க. நான் சீரியஸாக, ஏன்னா நம்ம இது அனுபவம் வச்சே, நம்ம ஊழியம் செய்து வேற ஹவுஸ் சிஸ்டிங்க இந்த மாதிரி ஊழியம் வச்சா முடிச்ச உடனே எவ்வளோ நேரம் பேசுகிறேன்? 20 நிமிஷம். 2 செகண்ட் தான். சொல்லுங்க, ஜாம் பண்ண வெயிங்க, முடிஞ்சிச்சு. அப்படிதான் ரைட்டு. ஏன்னா அது வேற வேற செய்யும். நீ என்ன கதை அடிச்சிருக்க, என்ன இதெல்லாம் இருக்காது. வா சோத்திரம்ப்பா, அது யார் பண்ணாது? சொல்லுங்க சிஸ்டர், ஜாம் பண்ற சிஸ்டர். ஸ்பீக்கர் தான், ஆல்மோஸ்ட் ஸ்பீக்கர் தான். நான் தனியாக நீங்கெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்களா நினச்சிக்கிறேன், தனியாக என்கிட்ட பேச இல்லை. அது கூட மக்கள் இருக்கா. அதனால அங்கே தனியாகவும் போக மாட்டேன், தனியாகவும் பேச மாட்டேன். ஏதாவது அப்படி சப்போஸ் அவங்க வேற யாரும் சொல்லிடுவேன், மாதிரி உங்களுக்கு கால் பண்ணாங்க இதான் சொல்லிடுவேன், போட்டு கொடுத்துருவோம்ல. அப்போதாங்க வண்டி எப்படி போவோம். உங்கள் குடும்பங்க உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க, நீங்கள் நல்லா இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பிள்ளைங்கள்லாம் பார்க்கும்போது இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நான் பார்க்குறேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். கோவப்படாதீங்க, அவங்க விருப்பத்தை செய்யுங்க. அது ஒருவேளை தேவசத்தெல்லாம் கத்தர் பார்ப்பார், வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அதனால் விட்டு கொடுத்து போங்க. உங்கள் குடும்பம் பரலோகம் மாதிரி இருக்கிறாங்க. பிள்ளைங்க மூஞ்செல்லாம் பார்த்தா சர்ச்சிலேருந்து நல்லா இருக்க, நிம்மதியாக சிரிச்சிருக்கிற, வீட்டுக்கு வந்தால் நரக மாதிரி இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாதுங்க. சர்ச்சில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம், வீட்லையும் பிள்ளைங்க பார்க்கணும். அவங்களுக்கு மென்டர் யாருங்க? நீங்கள் தாங்க. நீங்கள் தான் உங்கள் பிள்ளைங்களுக்கு மென்டர். உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்க்குறாங்க. எங்கள் அப்பா அம்மா சண்டை போடுறாங்க, பார்த்ததே கிடையாது. கேட்ட பாருங்க, பசங்க ஒருத்தி உட்காந்துருக்காங்க, ஒருத்தி கல்யாணம் அனுப்பிச்சிருக்காங்க. ஒன்றுமே தெரியாது. ஒரு சினிமா தெரியாது, சினிமா கதை தெரியாது, உலகம் தெருவு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. வீடு சர்ச்சு காலேஜ், காலேஜ் முடிஞ்சோன்னா ஆஃபீஸு, அதுவும் வீக்லி ஆஃபீஸ். ஆனால் இவங்க போய் அடாப்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறாங்க. நான் சொன்னேன், அம்மா அப்பா பயங்கரமாக பேசுகிற ஆள், ஆனால் நீ பேசாத ஆளாக இருந்த, என்கிட்ட விட்டீங்கன்னா பேசியே ஆளை வாங்கிடுவேன். ஸோ என்கிட்ட ஒருத்தர் மாட்டாலும் தப்பிக்க முடியாது, அந்த மாதிரி ஆள். ஆனால் நீ பாவம்மா, வாயிலாம் போச்சு. ஒன்றும் இல்லை ரேட்டி, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், கற்றுக்குதுவேன். அப்படி போகிறாங்க. இப்போது பிள்ளைங்க பார்க்குறாங்க, குடும்பத்தை பார்க்க, உங்கள் குடும்பம் ஹாப்பியாக வச்சுங்க, கத்தவங்களை ஆசைப்படுறாங்க. நம்ம ஜோம் பண்ணுவோமா? என்ன ஜோம் பண்ணணும்? ஒரே ஒரு கோரஸ் மாத்திரம் பாடி நான் சொல்ல போகிறேன். ஆண்டவர்கிட்ட, இஸ்ரவேலே என் ஜனமே என்றும் இடரிட வேண்டாம், ஏகவா உன் தெய்வமானா ஏதுக்கும் பயம் வேண்டாம். அதில் ஒரே ஒரு அடி இருக்கும். அவர் அந்த அடியில் பார்த்தீங்கன்னா, ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு, தாங்கும் குருவும் தயவிறக்கும் தாராளம் உண்டு. அது லிமிட்டட், தாராளமாக இல்லை. அதை போய் கேட்போம். அல்லேலூயா. பாட்டு ஒரே அடி மாத்திரம் போடமா? ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு, ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு.
ஜீவனை கண்டடைந்திருக்கிறான். கர்த்தருடைய தயவும் கண்டடைகிறான். இந்த மாதம் மே மாதம் இந்த நாளிலே கர்த்தர் அவர் தயவை உங்களை கண்டடைய செய்வார். அல்லேலூயா. எதுல? உங்க போராட்டத்துல, கஷ்டத்துல, தனிமையில. மனைவி தான் வேறு, மனைவி இல்லை, யோபோட தனியா இருக்கும். அந்த நேரத்தில் கர்த்தர் துணையாக இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் அவனை கைவிடவே இல்லை. கர்த்தர் அவனை ஆசை வாழ்க்கையில தனியாக இருக்க சூழ்நிலை வரும், இழப்பு வரும், அதுக்காக சோத போகாதீங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களுக்கு ஜீவனும் தந்ததும் இல்லாம தயவும் கர்த்தர் பாராட்டுவார். அல்லேலூயா. கர்த்தர் அது மாத்திரம் இல்லை, வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களை மென்டரா வச்சு உங்களை மறைத்து அவரை வெளிப்படுத்தி நீங்க நீங்க யாருக்கு தெரிய வேண்டாம். நீங்க ஒரு ரகசியமாய் ஆண்டு பிள்ளையா வாழ்ந்தாலே போதும். கர்த்தர் எல்லாருடைய ஜனங்களை தைரியம் நிற்பாரு. கர்த்தர் எல்லாருடைய உயர்த்துவாரு. கர்த்தருடைய ஆசை. மூணாவது, தனிமையா இருக்கிறியா, சோர்ந்து போகாத. கர்த்தர் உனக்கு ஏற்ற துணையை வச்சிருக்கிறாரு. உனக்கு கல்யாணம் நடக்கும். உனக்கு கல்யாணம் நடந்துச்சா உன் மனைவியை நேசித்து உன் குடும்பத்துக்கு நீ மென்டரா இருந்து கர்த்தர் உன் குடும்பத்துக்கு பரலோகமாய் உன் குடும்பத்தை வச்சுக்கோ. நீ பேலன்ஸ் பண்ண. அம்மாவா, மனைவியா, பிள்ளைகளா எல்லாம் பேலன்ஸா நடந்து எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அன்பா கர்த்தர் உனக்கு கிருபையும் தயவும் தருவார். அல்லேலூயா. இல்லைன்னா உங்களை கல்யாணம் பண்ணி வச்சுக்க மாட்டாங்க, இல்லைன்னா உங்க குழந்தை கொடுத்துக்க மாட்டாங்க, இல்லைன்னா உங்க குடும்பம் கொடுத்துக்க மாட்டாங்க. ஏன் கொடுத்தா? என் மகன் என்கிட்ட கிருபை கேட்டுப்பான், என் மகன் கிட்ட தயவு கேட்டு நடந்து போவான் என்று சொல்லி. அல்லேலூயா. கசப்பு வேண்டாம், ஏமாற்றம் வேண்டாம், சண்டைகள் சச்சரவுகள் வேண்டாம். உண்மையாக கர்த்தருக்கு முன்பாக நீங்க வாழ்ந்து காட்டும்போது கர்த்தருடைய தயவும் கர்த்தருடைய ஜீவனும் உங்க கூறியே இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அந்த கிருபை நேரம் தான் எங்கள் பரலோகத்தை மீதாம். இந்த குமாரன் இயேசு நாமத்தில் நாங்கள் கூடி நேரம் இம்மட்டமாக கர்த்தருடைய ஆவியானவரை பாட, துதிக்க, ஸ்தோத்திரிக்க கிருபை தந்தீங்க. இப்போ இந்த முதல் வாரத்துல கர்த்தருக்கு வாக்கு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு ஆண்டவரே கர்த்தரத்தில் தயவும் பெருவாக்கு சொன்னீங்க. எங்களை எல்லாருக்கும் தயவு வேணாமா? உங்க தயவு இல்லாம நம்ம வாழ முடியும். ஜீவனிலிருந்து என்ன பார்க்கணும்? ஜீவனும் தயவு எனக்கு வேற ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எங்களுக்கு ஜீவனையும் தயவு தந்து நாங்க எப்போதும் இயேசுவே கர்த்தாவே உங்களுக்கு நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே நீங்க எங்களை எந்த சூழ்நிலையில் நாங்கள் இருந்தாலும் எங்களை கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் எங்களை அங்கு இருக்கிறார் என்று யோகை போல நாங்கள் சொல்ல எங்களுக்கு உதவி செய்யும். இதனுடைய வளைமை எங்களுக்கு, இதனுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு ரெட்டக்கணியாய் வராது. எல்லாரும் தேடி வரத்தக்க ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தருவீங்க. தட்டி போன தருவீங்க. எங்களுக்கு அப்படியாக கிருபை செய்வீர்கள். ரெண்டாவது நாங்கள் கேட்டது போல என் ஆவியாளர்களே எங்களை வழிநடத்தும். ஆவியாளர்களே எங்களோட இருப்பாங்க. நாங்கள் இந்த உலகத்தை அனாதை அல்ல. அது ஒரு எல்லாரும் இருக்க முடியாது, எல்லாரும் ஒரு நாள் போக வேண்டியது. ஆனால் நீங்க எப்போது இருப்பீங்க? இதோ உலகத்தை முடிவு சதா நேரத்தில் உணர்வு சொல்லப்பா. அது பிள்ளைகள் ஆறுதலா இருக்கு, பிள்ளைகளுக்கு தேற்றவல்ல இருக்கு. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு துணையாளராக இருக்கிறாங்க, இருந்து வழிநடத்துகிறாங்க. கர்த்தாவே இயேசுவே நாங்கள் எப்போதும் அறிந்து உண்மையே காத்திருக்கோம். இயேசுவே ஒவ்வொரு வேலையும் செய்யப்பா, ஒவ்வொரு நாளும் தைரியம் அதோடைய கர்த்தாவே பெற்றுக்கொண்டு வாழ அபிவிருத்தி பண்ணுவீராங்கப்பா. எங்க வாழ்க்கை நீங்க கிட்ட கொடுத்தது நாங்கள் அதை கையாலே நம்ம உடைச்சுப்படாதபடி, கையாலே நம்ம அதை இடிச்சுப்படாதபடி அதோடைய கட்டி காக்க அதோடைய கிருபை தாக்கப்பா. இன்னும் ஏராளமாக சேர்க்க தனிமையா இருக்கிறவங்களுக்கு சேர்க்க சித்தம் சேரும்படி செய்யுங்க. குடும்பத்தை கொடுங்க, பிள்ளைகளை கொடுங்க, விட்டு கொடுத்து வாழ ஆசீர்வாதமா சமாதானமா பல்லவமாய் வாழ ஒவ்வொரு குடும்பத்தை நீங்க திரும்ப செய்யுங்கப்பா. விசுவாசத்தால் பிரியக்கூடாது, சண்டை கோபத்தால ரசிக்கப்படுறது தடையாக கூடாது. விட்டு கொடுத்து வாழ அதோடைய திரும்ப செய்வீராக. ஒப்பு கொடுக்கும் நாள் எங்களோட இடைப்படுவதற்காக நன்றி. கதை ஆண்டவரே நன்றிப்பா. எங்களுக்கு தயவை கொடுங்க, ஒரு தயவை என்னோடு இருக்கின்ற மாட்டவர் ஜீவன் மாற்ற தயவை என்னோடு வரதுக்காக சொல்றோம். இந்த மாதம் முழுவதும் எங்க கத்தோட தயவை மேல எடுக்கிறதுக்காக சொல்றோம். அது மனுஷன் கையிலிருந்து மனுஷன் கண்ணில் கிடைக்கிற தயவுக்காக சொல்றோம். அது ஒரு ஸ்தோத்திரமாக எல்லா புதிய மகிமை சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல வீடா. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் என்னுடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய ஆவியும் பரிசுத்த ஆவியாருடைய அந்நிய ஐக்கியமும் அனைவரோடு சகல பரிசுத்த கர்த்தர் வருகிறது.
செய்வதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. 10:15 ஆயிடுச்சு.